மகேந்திர சிங் தோனியோட வருகையினால இந்திய அணியில் நான் ஒரு பச்சோந்தியாக மாற வேண்டிய சூழல் எனக்கு உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்திய அணியோட முன்னாள் வீரரான தினேஷ் கார்த்திக். தமிழகத்தை சேர்ந்த இவர் இந்திய அணிக்காக 2004ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் டெபியூ பண்ணுறாரு ஒரு நாள் தொடரில். அதே ஆண்டு டிசம்பர் மாதம் இந்திய அணிக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு மகேந்திர சிங் தோனி. இவர்களுக்கான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அணியில் சில மாதங்கள் தான். ஆனாலும் இந்த ரெண்டு பேருமே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை. ஆனால் அதே ஒற்றுமை தான் இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைமில் இந்திய அணியில் இடம் பிடிக்க முடியாமல் போனதுக்கும் காரணமாக அமைஞ்சிருந்தது. ஏன்னா மகேந்திர சிங் தோனியோட எழுச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு படியாக தினேஷ் கார்த்திக்குக்கான வாய்ப்பை இந்திய அணியில் குறைச்சிட்டே வந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவர் இந்திய அணியோட கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக இந்தியா விளையாடக்கூடிய எல்லா போட்டிகள்லையும், அதாவது T20 ஆகட்டும், ODI ஆகட்டும், டெஸ்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இந்திய அணியில் இடம் பெற்றுட்டே வராரு. அவர் தான் இந்திய அணியோட விக்கெட் கீப்பராகவும் செயல்படுறாரு. அப்போ அவர் ஏற்கனவே பிளேயிங் 11ல் இருக்கும்போது இன்னொரு விக்கெட் கீப்பர் எதுக்கு அப்படிங்கிற மைண்ட் செட் நிச்சயமாக செலக்டர்ஸ்க்கு வரும்ல. ஸோ இவர் ஒரு பேக்கப் ஆப்ஷனாக எடுத்தால் கூட டீமில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இவருக்கு ரொம்பவே சொற்பமாக தான் கிடச்சிருக்கு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளை சொல்லணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் டெபியூ பண்ணியிருக்காங்க. ஆனால் மகேந்திர சிங் தோனி விளையாடின ஒரு நாள் போட்டிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 350 இருக்குது. ஆனால் தினேஷ் கார்த்திகோடது 100 போட்டிகளை கூட தொடலை அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு காரணமாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தோனி எல்லா வகையிலுமே ஒரு சிறந்த வீரராக இருக்கார். அவரால் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியும். அவரால் அந்த கேப்டன்சிக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க முடியும். அவரால் ஒரு ஃபினிஷர் ரோலில் டீமில் ப்ளே பண்ண முடியும். அவர்கிட்ட 6 ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. இது எல்லாமே இருந்தது தான் அவர் ஒரு தனித்துவமான வீரராக டீமில் வச்சுருந்தது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சில சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அணிக்காக ஓப்பன் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும். திடீர்னு பார்த்தோம்னா மிடில் ஆர்டரில் என்னை இறக்கி விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு என்னை கொண்டு போய் தள்ளி வைப்பாங்க. ஸோ இது எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணி அந்த இடத்துக்கு பொருந்தி போகக்கூடிய ஒரு பச்சோந்தியாக தான் நான் டீமில் இருந்திருக்கேன். ஆனால் இதுக்கு அர்த்தம் நான் மகேந்திர சிங் தோனியை குறை சொல்கிறேங்கிறது கிடையாது. எனக்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் கிடைக்கல, அதனால என்னால் இந்திய அணியில் ஷைன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தன்னோட வருத்தத்தை வெளிப்படுத்தி இருக்காரு தினேஷ் கார்த்திக்.